அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவனோ ஒரு 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 மணமகனோ மணமகளோ நமக்கு ஒரு சிறந்த மணமகன் வேணும், சிறந்த மணமகள் வேணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு தம்பதியர் ஒரு ஒரு மணமகள் வந்து மனசில் நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த மணமகன் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அவன் என்ன அவன் 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 எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அதாவது ஒரு சிறந்த மணமகனுக்கு சிறந்த மணமகள் கிடைப்பா, அதுமாரி ஒரு சிறந்த மணமகளுக்கு சிறந்த மணமகன் கிடைப்பா. எப்படின்னா அவங்க முதல்ல சிறந்த மணமகனாக இருக்கணும். சிறந்த மணமகனாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, இறையச்சமும் நல்ல குணமும் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சிறந்த மணமகன் மணமகள் கிடைப்பாங்க. அதனால் நம்ம வந்து நல்ல குணத்தையும் வளர்த்துக்கணும், இறைச்சத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் தீனில் வந்து முழுமை அடைய முடியும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குர்ஆனில் என்னென்ன அல்லாஹ் தடுத்துருக்கானோ அதை நம்ம தடுத்து அந்த பாவத்தெல்லாம் நம்ம விட்டு விலகினா தான் சீக்கிரம் நமக்கு கல்யாணம் முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கானோ அதை நம்ம செயல்படுத்திகிட்டே இருக்கும்போது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தணும். என்ன தடுத்துருக்கான், என்ன செய்யக்கூடாதது, என்ன செய்யணும், இந்த ரெண்டையும் நம்ம நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கும்போது ஒரு ஆண்மகன் வந்து இப்போ நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு டைம் வரும்போது அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் நடைமுறைப்படுத்துங்களோ அதே போகிற மேட்சிங், அதே மாதிரி ஒரு பொருத்தம் உள்ள பெண் அதே மாதிரி நடைமுறைப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஒன்று போல் ஜோடி வந்து அமையும். நீங்கள் நடைமுறைப்படுத்திகிட்டே இருக்கும்போது நீங்கள் சிறந்த நல்லவராக தேர்ந்தெடுவீங்க அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்போ அல்லாஹ் ஒரு டைம் வச்சுருப்பான். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பெண்மணியை ஆண்டவன் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் லேசான முறையில் கிடைக்க வைப்பான். அதனால் நம்ம ஒரு சிறந்த மணப்பெண் வேணும் அப்படின்னா நாம் சிறந்தவங்களாக இருக்கணும். நாம் எப்படி சிறந்தவனாக திகழ முடியும் அப்படின்னா, குர்ஆனில் உள்ள இறையச்சத்தை பேணக்கூடிய, நல்லது கெட்டதை தெரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்ந்து, நல்ல குணத்தையும் அதன்படி வாழ்ந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்படியெல்லாம் குர்ஆனை எடுத்து செயல்படுத்திகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியாத வகையில் அதேமாரி செயல்படுத்தின மணப்பெண் வந்து நமக்கு கிடைப்பாங்க. அதனால் நம்ம வந்து குர்ஆனில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் உள்ள விஷயங்களை எடுத்து படித்து அதை பின்பற்றி வாழ்ந்துகிட்டே இருக்கணும். வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அதேமாரி மணப்பெண்ணும் மணமகனும் கிடைப்பாங்க. இது என்ன ஆகுனா இதனுடைய விளைவு எப்படின்னா, குழந்தைகளையும் நம்ம அவங்க ரெண்டு பேரும் சிறந்த கணவனும் மனைவியும் அமைஞ்சதுக்கப்புறம் சிறந்த ஒரு மகனை வந்து வளர்க்குறதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் உதவியாக இருக்கிறதுக்கு இந்த குர்ஆன் வந்து நமக்கு உதவியாக இருக்குது. அதனால் சிறந்த ஆண்மகனாக சிறந்த பெண்மகளாக திகழ்வதற்கு குர்ஆனில் உள்ள விஷயங்களை எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். அதனுடைய பயனை மற்றவங்களுக்கும்